நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் பிரகாஷ் ராஜ். நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. Good evening. Yes or no. இந்த ரெண்டு சின்ன வார்த்தையில தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கை அடங்கியிருக்கு. எப்போ எஸ் சொல்லணும் எப்போ நோ சொல்லணும்னு தெரியாத போதுதான் குழப்பமே ஆரம்பிக்குது. அதாவது நம்ம வாசலுக்கு வந்திருக்கிற நிறைய வாய்ப்புகள் மிஸ் ஆகுறதுக்கு நம்ம சீக்கிரம் சொன்ன நோவோ இல்லை கொஞ்சம் லேட்டாக சொன்ன எஸ்ஸும் காரணமாக இருக்கும். இந்த போட்டியிலையும் ஒருத்தர் தொடர்ந்து விளையாடணும்னா எஸ் அண்ட் நோ ரொம்ப முக்கியமானது. தெளிவாக சிந்திச்சு யோசிச்சு எஸ் அண்ட் நோ சொல்லிட்டு இருக்கிற ஸ்வாதி நம்மளுடைய ரோல் ஓவர் கண்டஸ்டன்ட்ஸ் இன்னைக்கும் நம்மளோட தொடர்ந்து விளையாடுவாங்க. லெட்ஸ் வெல்கம் ஸ்வாதி. எப்படி இருக்கீங்க மேடம்? ஃபைன். நல்லா படிச்சிட்டீங்க? யா. ரெடி டு ப்ளே? ரெடி. கம் லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. ரோல் ஓவர் கண்டஸ்டன்ட் ஸ்வாதி, பப்ளிஷிங் எடிட்டர், வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ரொஃபஷன். இருக்கீங்க 40,000 இன் ஹேண்ட். 7 கேள்விக்கு பதில் சொல்லி 8வது கேள்வி 80,000 rupees. ஆல் செட்? என்ன ஃபுல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்களா இது வரைக்கும் வந்ததுக்கு? இப்போ கூடுதல் சந்தோஷம். எஸ். ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க் யூ. ப்ளே வெல். ஷியோர். ரெடி. 8வது கேள்வி for 80,000 rupees. உங்களுக்காக இதோ. சிக்மண்ட் ஃப்ராய்ட் இவற்றில் எந்த துறையின் தந்தை என அறியப்பட்டார்? சிக்மண்ட் ஃப்ராய்ட் was known as the father of which one of these disciplines? And the options are A. உளவியல், B. ஜோதிடம், C. வாழ்வியல், D. புவி அமைப்பியல், psychoanalysis, astrology, astronomy, geology. I'll go for lifeline. மணியனே, சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஐடியா இருக்கா? No, I want to confirm. I don't want to. You have come across Sigmund Freud? Yes. Yeah? என்ன டவுட் உங்களுக்கு? It means psychoanalysis. And? I am doubting about that only, but yet I'm not sure. Sure இல்லை. So you need a Lifeline. only lifeline you have left. So, phone a friend. Yeah? ஸ்வாதியோட 3 நண்பர்கள் யாருன்னு பார்ப்போம். Genius. தீப்தி சென்னை, கிஷோர் குமார் சென்னை, செபாஸ்டியன் பெங்களூர். யார் இந்த நண்பர்கள்? தீப்தி என்னோட கொலீக் and கிஷோர் குமார் and செபாஸ்டியன் சிஸ்டரோட கொலீக்ஸ். ஓகே. ஸோ யாருக்கு இந்த தீப்தி? தீப்தி will know. Yeah? Genius, please correct to Deepthi, Chennai. Hello? Hello? Hello, Deepthi. Prakash Raj here from நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. Hello, sir. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் தீப்தி. ஸோ உங்களுடைய கொலீக் ஸ்வாதி என்னோட அந்த ஹாட் சீட்ல உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கான பதில் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. And your time starts now. தீப்தி, Sigmund Freud was no Sigmund Freud. Sigmund Freud, F-R-E-U-D. Father of which discipline? Psychoanalysis, astrology, astronomy, geology. திருப்பி சொல்லு ஸ்வாதி, எனக்கு புரியல கொஞ்சம். Okay. Hello? Sigmund Freud, father of which discipline? திருப்பி ஆப்ஷன் சொல்லு. Psychoanalysis, astrology, astronomy, geology. 32 செகண்ட் இருக்கு. You have an option to quit. The time starts now. You can lock if you're sure. Sigmund Freud. Block A. A. Psychoanalysis. Psychoanalysis. Sure? சொல்லுங்க ஷூர்.
ஷியோர். Sure. Okay. Genius lock A. Psychoanalysis. ஷியோர்ங்கிற வார்த்தை மட்டும்தான் கேட்டுச்சு. அந்த முகத்தில் அந்த ஷியோருக்கான எந்த அறிகுறியும் இல்லை. இட் மீன்ஸ் ஐ எம் நாட் ஷியோர் பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ப்ளே. சிக்மண்ட் ஃப்ராய்டை பற்றி ஏதாவது தெரியுமா? நோ, இப்போ எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. பிளாங்காக இருக்கு. பிளாங்கா எங்கேயோ படிச்சிருக்கேன்னு மட்டும் தெரியுது. லாக் பண்ணியிருக்கீங்க. உளவியல், அதாவது சைக்கோ அனாலிசிஸ். உங்களுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற அந்த குழப்பம் இருக்கு இல்லையா, ஒரு சைக்கோ அனாலிசிஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ரைட் ஆன்சர். வணக்கம் மேடம். உங்கள் லைஃப்ல என்ன இருக்கு? அது இப்போ தீர்ந்துடுச்சு. குவிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு. பட் நீங்கள் வந்து குவிட் பண்ணுற மூடில் இல்லை, விளையாடணும். அதுக்காக தானே வந்தேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்படி தான் விளையாடுவீங்களா? பார்க்கலாம் கொஸ்டினை பொறுத்து. ஓகே. வெல், டு த ஆடியன்ஸ், உங்களுக்கும் அண்ட் டு த வியூவர்ஸ், இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கார், ரவி. வணக்கம் ரவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த சுச்சுவேஷனுக்கு, குழப்பங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா உங்ககிட்ட? நம்ம அதாவது யாராவது ஒருத்தரோட ஸ்டைலில். தமிழ் சினிமாலேயே உங்களுக்கு நிறைய வாய்ஸஸ் அந்த காலத்தில். ம், இவங்களுக்கு சூட் ஆகணும்னா இப்போ சந்திரபாபு தான் நான் சொல்லுவேன். சந்திரபாபு தானா? ஏன்னா சோகமான பாட்டை கூட ஹிப்ஹாப்பில் பாடுற ஒரே ஆள் அவர். இந்த கேள்வியை ஏறத்தாழ அவங்க லாக் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் சந்திரபாபு மாதிரி கொஞ்சம் மனசு வெளில போயிட்டு வந்துச்சு. அது எப்படின்னு சொல்லுங்களேன். தடுக்காதே என்ன தடுக்காதே, தடுக்காதே என்ன தடுக்காதே, தடுக்கி மினுக்கி என் மனசை கெடுக்காதே, தடுக்காதே என்ன தடுக்க. அந்த வாய்ஸுக்கே ஒரு தனி பெப்பு. என்ன சொல்லல நீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய உங்ககிட்ட பாடல்களை கேட்போம். இப்போ கேமை கண்டினியூ பண்றேன் நான். யா சார். யா, தேங்க்யூ ரவி. Wonderful, superb. So 80,000 rupees, lady. Yes. Yeah. You have the option to quit. So 9வது கேள்வி for 1,60,000 rupees. உங்களுக்காக இதோ. இவற்றில் மனித உடலின் எந்த உறுப்பிலிருந்து குருத்தணு stem cells எடுக்கப்படுகிறது? From which one of the following organs in the human body can the stem cells be extracted? Clear? The options are A. thyroid சுரப்பி, B. கணையம், C. எலும்பு மஜ்ஜை, D. மூளை. Thyroid gland, pancreas, bone marrow, brain. Option C, bone marrow. Option C, bone marrow. Sure? Genius lock option C, bone marrow. என்ன தெரியும், எப்படி தெரியும்? I'm a biotechnologist. இதுக்கு அடுத்து நான் எம்எஸ்சி படிக்கும்போது வந்து யூஎஸ்ல போய் படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருந்தது. அது நடக்கலை. பட் ஏன் நடக்கல அது? அப்போது ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், நான் வந்து நானும் வேலைக்கு போகணும், என்னோட காலில் நின்று அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைச்சா படிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். சி எலும்பு மஜ்ஜை, bone marrow is the right answer. இப்பவும் வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு படிக்கிறதுக்கு? இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கு. You'll go ahead. மேபி. You will ன்னு சொல்லுங்களேன். ஓகே, ஐ வில். தெரியாது. தெரியாது. Okay. Yes no yes no yes no. But 9வது கேள்வி 1,60,000 ஜெயிச்சாச்சி. Superb. Thank you. உறுதிப்பணம் 10வது கேள்வி 3,20,000 ரூபாய். Will she be there after the break? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. Swati waiting to reach that 3,20,000 mark. Ready? Ready. All the best. Thank you. உங்களுக்கான கேள்வி இதோ. இந்து புராணங்களின்படி சிவபெருமானின்
மாமனாரான தட்சனின் மகள் இவர்களில் யார்? According to the Hindu mythology, who among these is the daughter of Lord Shiva's father-in-law, Daksha? The options are A. Rukmani, B. Damayanti, C. Nalayani, D. Datchayani. டி தாட்சாயினி. D. Datchayani. Sure. ஷியோர். பட்டன் வருது. லாக் பண்ணிட்டோம். லாக். Genius. Lock D. Datchayani. எப்போ அந்த சிவன் 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 பேசிட்டே இருப்பீங்க? அதை விட தெரிஞ்சது இது வந்து நிறைய தமிழ் படங்கள், இந்த புராண படங்களில் வந்து அந்த தக்ஷன் வந்து யாகம் நடத்தும் போது அவரை கூப்பிட மாட்டார், சிவனை கூப்பிட மாட்டார். அப்போது இவங்க போய் பேசும்போது அவங்களுக்கு நிறைய நேம்ஸ் இருந்தும் அவங்கள அட்ரஸ் பண்ணுறது வந்து தாட்சாயினின்னு தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. பார்வதி இல்லை தேவி, உமா இப்படிலாம் அந்த சுச்சுவேஷனில் சொல்ல மாட்டாங்க, தாட்சாயினின்னு தான் சொல்லுவாங்க. D. Datchayani is the right answer. 3,20,000 rupees. Congratulations. Thank you. என்னம்மா இந்த அளவுக்கு வந்துட்டாங்க? நல்லா பண்ணுவா சுவாதி. ஐயா நல்லா பண்ணுவாங்க, அது சந்தோஷத்தை பாருங்களேன். நீங்களா நல்லா சமைச்சு போடுவீங்களா பொண்ணுக்கு? சூப்பராக சமைப்பாங்க. அவங்களே கேளுங்க. உங்களே கேட்கணுமா? நல்லா சமைச்சு போடுவாங்களா? சூப்பரா சமைப்பாங்க. என்ன விதவிதமா நிறைய செய்வாங்க. என்னன்னா? நெத்திலி பக்கோடா, சிக்கன் தந்தூரி, இதெல்லாம் சூப்பரா செய்வாங்க. அப்படியே அப்படியே பேசுறாங்க. சூப்பர், வண்டர்ஃபுல். 11th question, 6,40,000 rupees. Yeah. Yeah. Ready to go? அதுக்கு முன்னாடி செக் எழுதிடலாம் இல்லையா? 320க்கு எனக்கு ஷேர் வருமான்னு தெரியாது. இருக்காமா? அம்மா சொன்னா இருக்கும். எனக்கு ஷேர் எல்லாம் வேண்டாமா, இந்த நெத்திலி பக்கோடா மட்டும் அமுச்சு விடுங்க போதும். சூப்பர். இது இங்க இருக்கட்டும். Even if you quit, even if you lose, whatever it happens, this 3,20,000 is yours. Yeah? Now 6,40,000 ரூபாய். It's a free hit. All the best. Thank you. 6,40,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. 6 ரிஷிகளின் உறைவிடமாக இருந்ததாக கருதப்படும் வனங்களின் பெயரை கொண்ட ஊர் இவற்றில் எது? Which one of these places got its name from 6 forests which was said to be the abode of 6 rishis? The options are A. Arandangi, B. Arakkonam, C. Arkadu, D. Ariyalur. C. Arkadu. I will fix. C. Arkadu. எந்த பேசிஸ்ல? கண்டிப்பாக அரக்கோணம், அரியலூர் கிடையாது. ஏன்னா அந்த ரா வந்து தமிழில் வந்து இட்ஸ் நாட் ஃபார் ஆறு, இட்ஸ் ஃபார் தட் அறம், அறுக்கிறது. அண்ட் பிட்வீன் அறந்தாங்கி அண்ட் ஆற்காடு. அறந்தாங்கி அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரண் அண்ட் தாங்கி, சம்திங் இட்ஸ் ப்ரொடெக்டிங். ஓகே, ஸோ இட் ஷுட் பி ஆற்காடு. இதில் தப்பாக இருந்தாலும் மணி லூஸ் பண்ண போகிறதில்ல, ஸோ தைரியமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக இருந்தால் நெக்ஸ்ட் கொஷின். அதுக்கு இவ்வளோ யோசிச்சிருக்கீங்க? பிகாஸ் எதுவுமே தெரியாதுன்னும் போது வந்து அந்த நேமோட மீனிங் என்னன்றதை வச்சு தான் வந்து நான் இப்போ அனலைஸ் பண்ணேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபிக்ஸ் பண்ணணும். எதை ஃபிக்ஸ் பண்ணணும்? சி. ஆற்காடு. ஜீனியஸ் ஃபிக்ஸ் சி. ஆற்காடு. பாலார் ரிவர் பக்கத்தில் இருக்கிற ஆற்காடு, ஆற்காடு is the right answer. And 6,40,000 rupees for the 11th question. Playing very well, Swati. எல்லாரும் லைஃப் லைனை வச்சுக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. லைஃப் லைன்ஸ் போன உடனே
இந்த 6,40,000 இங்கே இருக்கட்டும், பிகாஸ் யூ ஆர் நோ மூட் டு குவிட். இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும். அண்ட் அமௌண்ட் உங்கள் ஜாபில் இந்த அமௌண்ட்டை சம்பாதிக்கிறது எவ்வளோ நாளும்? 6,40,000 1.5 year ஆகும். 1.5 year ஆகும். கண்டிப்பா. பார்த்தீங்களாம்மா, 1.5 எபிசோடில் எடுத்துட்டாங்க 6,40,000 rupees. ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷன் உங்களோட. அந்த 3 லைஃப் லைன் இருக்கும்போது டப்புன்னு கொஞ்சம் சேஃப்டிக்கு போயிட்டு இவ்வளோ யோசிக்காமல் டப்புன்னு லைஃப் லைனுக்கு போயிட்டீங்க. ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் ஆமா, லைஃப் லைன் 3 போச்சு, தெளிவாக விளையாடுறீங்க. எப்படி அது தெரியல. கொஷின்ஸ் அண்ட் சொல்ல போனா கடவுள் வந்து இதுதான் எனக்கு வந்து இப்படி தான் நடக்கணும், இதுதான் நடக்கணும்னு எழுதி வச்சிருக்காரு. எல்லாமே அவர் தானே? எல்லாமே அவர்தான். எல்லாமே அவர்தான். எது வரைக்கும் கூட்டு போவாங்கன்னு பார்ப்போம். யா 12th question for 12,50,000 rupees உங்களுக்காக இதோ. இவர்களில் எந்த ஓர் இசைக்கலைஞருக்கு இதுவரை எந்த பத்மா விருதும் வழங்கப்படவில்லை? Which one of these musicians have not been confirmed with a Padma award till now? The options are A. M.S. Viswanathan அவர்கள், B. இளையராஜா அவர்கள், C. A.R. ரஹ்மான் அவர்கள், D. S.P. பாலசுப்ரமணியம் அவர்கள். 6,40,000 in hand. Lot of time to answer. Think. ஐ திங்க் இட்ஸ் A.M.S. விஸ்வநாதன். எஸ்பிபிக்கு இருக்கு, இளையராஜாக்கு இருக்கு. I'll go for M.S. விஸ்வநாதன். A. எந்த பத்மா விருதும் வழங்கப்பட்டதில்லை. எஸ்பிபி சார் கொடுத்துட்டாங்க. That's what you're saying. இளையராஜா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. That's what you are saying. M.S. விஸ்வநாதன் சாருக்கு கொடுக்கல. That's again you are saying. You sure? உங்களோட எந்த முடிவுக்கு நான் காரணம் இல்லை. Should I lock? A. M.S. விஸ்வநாதன். Sure. Genius lock பண்ணிட்டுமா? பண்ணிடுங்க. அது என்ன பார்த்து சொல்லுங்க. பண்ணிடுங்க. M.S. விஸ்வநாதன் லாக் பண்ணும். எஸ். Genius lock A. M.S. விஸ்வநாதன். நான் சொன்னேன் you have an option to quit. நீங்க சொல்றீங்க no you are very sure. என்னுடைய கடமையை நான் செஞ்சிருக்கேன். கடவுள் என்ன எழுதினாலும் ஓகே தானே? என்ன எழுதினாலும் ஓகே. ஸோ எவ்வளோ எழுதிருப்பாரு? either 320 or 1250. Let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. சோ ஸ்வாதி என்ன எழுதிருப்பார் கடவுள்? அதை நீங்க தான் சொல்லணும். இவர்களில் எந்த ஒரு இசைக்கலைஞருக்கும் இதுவரை எந்த பத்மா விருதும் வழங்கப்படவில்லை. And you have locked option A, M.S. விஸ்வநாதன். இதில் வந்து 3 பேர் சீனியர்ஸ். M.S. விஸ்வநாதன் அவர்கள், இளையராஜா அவர்கள். உங்களை கம்பேர் பண்ணும்போது ஜூனியர் A.R. ரஹ்மான் அவர்கள். நீங்கள் லாக் பண்ணியிருக்கிறது சூப்பர் சீனியர் M.S. விஸ்வநாதன். அவருக்கு இன்னும் வரலைங்கிறீங்க. 1.5 வருஷம் உழைச்சா கிடைக்க வேண்டிய காசு கையில் இருந்தது 6,40,000 rupees. 40-50 years of music career இருந்தும் M.S. விஸ்வநாதன் அவர்களுக்கு பத்மா விருது கிடைக்கவில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. And the sad thing is what you said.
இஸ் ரைட். ஏ MS விஸ்வநாதன் இஸ் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல இது? நான் சொல்லவா? சொல்லுங்க. ஜானகி அம்மாவுக்கு ரீசெண்டாக தான் கொடுத்தாங்க. அதை வந்து அவங்க வந்து இது எனக்கு எப்பயோ கிடச்சிருக்க வேண்டியது, லேட்டாக இப்போ கொடுக்குறீங்க, இது வந்து அந்த விருதால் எனக்கு வந்து பெருமை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் படிக்கும்போது நான் எங்கேயோ வந்து இன்னொரு சீனியருக்கு கூட வந்து இது வரைக்கும் பத்ம விருது கிடைக்கலன்னு நான் படித்தது உண்டு. சூப்பர்ப் லேடி, வண்டர்ஃபுல். என்ன சார் சொல்லுங்க சார். ஜும்முன்னு போகிறாங்க பொண்ணு. ஆ நான் தான் முதல்ல சொன்னேன் சார், ஆ இல்லை டேலண்டான பொண்ணு. நமக்கு கொஞ்சம் போக போக தானே சார் புரியும். 12,50,000 ரூபாய். Give her a big hand, ladies and gentlemen. 12,50,000 rupees. I give this to you with a lot of proudness. Thank you. Sure. Let more come to you. Thank you. All the best. Thank you. For 25 lakhs. எவ்வளோ பெரிய பணம் அது உங்களுக்கு? ஓரளவுக்கு நல்லாவே செட்டில் பண்ணிடுவேன் ஃபேமிலியை. நல்லாவே செட்டில் பண்ணிடுவீங்க 25 லட்சத்தில். Have you seen this amount of money in your hand? இல்லை. How do you feel? I don't know what to say. எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. பட் ஃபீலிங் ஹாப்பி, ஃபீலிங் டென்ஸ்ட் and feeling responsible. Wonderful lady, I really respect you and we all love you for this. Thank you. 12,50,000 ரூபாய் கையில் இருக்கு. You want 25 lakhs. All the best to you, lady. Thank I you. wish you reach that dream 25 so that you can dream further. Yeah? Yes. 25 லட்சம் ரூபாய் 13வது கேள்வி உங்களுக்காக இதோ. சிவாஜி படத்தில் இடம்பெறும் பல்லை லைக்கா என்பது எதை குறிக்கிறது? What does the term Balle Lakka featured in the movie Shivaji refer to? And the options are A. Mexican உணவு, B. பஞ்சாபி நடனம், C. Russia guitar, D. Spanish தொப்பி. தெரியுமா அந்த பாட்டு? தெரியும். சொல்லுங்க அந்த பாட்டை பாடுங்க. தெரியும். and then ஏ பல்லே லக்கா சேலத்துக்கா மதுரைக்கா மெட்ராஸுக்கா திருச்சிக்கா திருத்தணிக்கா. அந்த பல்லே லக்கா எதை குறிக்கிறது? மெக்சிகன் ஃபுட், பஞ்சாபி டான்ஸ், ரஷ்யன் கிட்டார், ஸ்பானிஷ் ஹேட். நான் படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். அது மூவி ப்ரமோவில் வந்து ரஹ்மான் சார் வந்து சொல்லியிருக்காரு இந்த வேர்டை வந்து எங்கேருந்து பிடிச்சேன்னுட்டு. பட் நான் ஆணி அடித்த மாதிரி தெரிய மாட்டேங்குது, டவுட்டாகவே இருக்கு. சிலருக்கு ஆணி அடித்த மாதிரி தெரியுது, உங்களுக்கு ஆணி அடித்த மாதிரி தெரிய மாட்டேங்குதா? யோசிச்சுட்டு பதில் சொல்லலாம். You have 12,50,000 on hand. You have an option to quit and a possibility to reach 25 lakhs. எல்லாம் உங்க கையில் தான் இருக்கு. What does the term Balle Lakka featured in the song Balle Lakka I think from it's the B, movie பஞ்சாபி டான்ஸ். அவங்க தான் இந்த பலே பலே பலேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் என்ன சொல்லியிருப்பாரு ரஹ்மான் சார்? கொஞ்சம் அது காமெடியாக தான் இருந்தது அவர் சொல்லும்போது. ஸோ கண்டிப்பாக அப்போ பஞ்சாபி டான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். மெக்சிகன் ஃபுட், ரஷ்யன் கிட்டார். Okay, I quit. Sure. Sure. You want to quit? Yes. எல்லா ஆப்ஷன்ஸும் செக் பண்ணி பார்த்துட்டீங்க.
எப்படியும் இப்போ நான் குவிட்டன் ஃபிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் சொல்வீங்கல்ல லாக் பண்ண சொல்லி, அப்போ பார்த்துக்கலாம். 13 questions விளையாடிட்டேன், ஆல்மோஸ்ட் நியர் த எண்ட். ஆனால் அப்போ 25 லட்சம் வராது. அது பரவாயில்ல. நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் இப்பயும், மணி டசன்ட் மேட்டர். ஐ கேம் ஹியர் டு ப்ளே த கேம். நான் விளையாடணும். இந்த கொஷின் தாண்டி விளையாடுவேனா மாட்டேனான்னு எனக்கு அப்போது வந்து டவுட் இருந்தது. அப்போ செக்கை நான் எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க, நான் வந்து உங்ககிட்ட வந்து வாங்கிக்கிறேன். அம்மாக்கு வெளியில் வந்து வாங்கிக்கிறீங்களா? வாங்கிப்பேன். நல்லா இருக்குப்பா இது. நான் என்ன உங்கள் அம்மா மாதிரி நினச்சிங்களா? வாங்கிட்டு எல்லாரும் திருப்பி இல்லை, அதோட ரொம்ப நல்லவங்க, அதனால நீங்கள் கொடுத்துருவீங்க. So you quit. Genius Swati quits. 12,50,000 rupees. Congratulations, lady. Thank you. Wonderful amount to a wonderful lady. Huh? Well, before I give you the check, இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? Shall we play for this? Yes. சொல்லுங்க, எதை லாக் பண்ணுவீங்க? Mexican food. A. Mexican food. Genius lock A, Mexican உணவு. ரஹ்மான் எதை பற்றி பேசியிருப்பாரு? மெக்சிகன் ஃபுட் பற்றி பேசியிருப்பாரா? ரஷ்யன் கிட்டாரை பற்றி பேசியிருப்பாரு. இல்லைன்னா இது இல்லைன்னா அதை பற்றி பேசியிருப்பாரு. அவர் பேசினது ரஷ்யன் கிட்டாரை பற்றி தான். அண்ட் ரஷ்யன் கிட்டார் இஸ் த ரைட் ஆன்சர். பட் நதிங் டு லூஸ். ரொம்ப பிரில்லியண்ட்டாக தெளிவாக விளையாடினீங்க. தெளிவாக you gave answers and took a decision. So 12,50,000 rupees. Superb, lady. Please stop. நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தீங்க. Thank How you. to be positive in life, how to fight in life, and a great amount to you. Yeah? இதோட உங்களுக்காக Sunfeast உங்களுக்காக ஒரு gift hamper. Yeah? And for the wonderful moment you had with us, a small little gift. Yeah? Thank you. All the best to you in life. Thank you. Okay, lady. Thank you. Swati. நிஜமாவே சூப்பராக ஆடினாங்க. அண்ட் பியூட்டிஃபுல் மதர், பியூட்டிஃபுல் சிஸ்டர். அண்ட் ஐ ஆம் ரியலி எக்ஸைட்டட் அண்ட் ஹாப்பி டு ஹவ் மெட் சச் அ கண்டஸ்டன்ட். அண்ட் இன்னொரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு டு பி ஆன் த ஹாட் சீட். யா, என்னோட ஹாட் சீட்டில் உட்கார போகிறது அடுத்தது an interesting candidate யார் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் சொல்லலாம் ஒரு கோடி. வெல் வெல் வெல், என்னோட ஹாட் சீட் கண்டஸ்டன்ட் யார்? அதுக்கான கேள்வி உங்களுக்காக இதோ. எண்ணிக்கையில் குறைந்ததில் துவங்கி பெரிது வரை பின்வரும் புவியியல் பிரிவுகளை வரிசைப்படுத்தவும். கேள்வி தெளிவா இருக்கா? யா, உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஏ உலக கண்டங்கள், பி தமிழக மாவட்டங்கள், சி இந்திய மாநிலங்கள், டி புவியியல் துருவங்கள். Time's up. சரியான வரிசை என்னன்னு பார்க்கலாம். The right options are D புவியியல் துருவங்கள், A உலக கண்டங்கள், C இந்திய மாநிலங்கள், B தமிழக மாவட்டங்கள். D புவியியல் துருவங்கள் 2 poles, A உலக கண்டங்கள் 7 continents, C இந்திய மாநிலங்கள் 28 states, B தமிழக மாவட்டங்கள் 32 districts. Well, உங்களுக்குள்ள யார் கரெக்டா சொல்லிருப்பீங்க? நீங்களே சொல்லுங்க பாப்போம். சார் நான் ரிவர்ஸில் அடிச்சிருக்கேன் சார். குறைந்ததில் தொடங்கி நீங்க ரிவர்ஸ்ல அடிச்சிட்டீங்க. எக்ஸாக்ட் ரிவர்ஸ் அடிச்சிருக்கேன். ரவி சார் நீங்க இல்லை பயங்கர பாடிக்கிட்டே இருந்தீங்களா?
ரொம்ப செல்லமா சிச்சுவேஷன் சாங் ஏதாவது பாடலாமா இப்போ? சோதனை மேல் சோதனை. சோதனை மேல் சோதனை போதுமடா சார். யாருமே கரெக்டா ஆன்சர் கொடுக்கல. இறைவன் இருக்கிறான். இறைவன் இருக்கிறாரா? இருக்காரு, இன்னும் யாருமே சொல்லி. சார் இல்ல இல்ல நம்பர் இட்ஸ் கிளியர். क्वेश्चन வாஸ் வெரி கிளியர். நான் அதான் ரிவர்ஸ்ல எக்ஸாக்ட்டா சொன்னதுக்கு அப்புறம் தான் கிளியர் ஆகுது. கண்ணாடி பார்த்துட்டேன். இதுல மட்டும் எல்லாம் ஒட்டுமொத்தமா தெளிவா இருக்கீங்க. அடுத்த பேப்பர்ல என்னன்னு பார்ப்போம். Well, the next question. இதோ உங்களுக்கான கேள்வி. முதலில் இருந்து துவங்கி இந்த பாடல் ஆசிரியர்கள் தமிழ் சினிமாவில் அறிமுகம் ஆனதன் அடிப்படையில் வரிசைப்படுத்துவோம். கிளியர்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இதோ. ஏ வைரமுத்து அவர்கள், பி வாலி அவர்கள், சி கண்ணதாசன் அவர்கள், டி தாமரை அவர்கள். சரியான வரிசை என்னன்னு பார்க்கலாம். ரைட் ஆப்ஷன்ஸ் ஆர் சி கண்ணதாசன் அவர்கள், பி வாலி அவர்கள், ஏ வைரமுத்து அவர்கள், டி தாமரை அவர்கள். சி கண்ணதாசன் 1949, பி வாலி 1961, ஏ வைரமுத்து 1980 and டி தாமரை 1998. well இப்போ எத்தனை பேர் சரியான பதில் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 6 பேரு. and the winner is Sunfeast Marilite contestant Vasant Kumar. Wow! Very much excited, sir. Very much excited. Yes. A policeman. Yes, sir. On the hot seat. Yes, sir. விளையாடலாமா? விளையாடலாம் சார். Why wait? Come let's play. நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. வசந்த் குமார், போலீஸ் கான்ஸ்டபிள், சேலம்ல இருந்து சன்ஃபீஸ்ட் மாரிலைட் கான்டெஸ்ட் மூலமா செலக்ட் ஆன கான்டெஸ்டன்ட். வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். கவர்மெண்ட் சர்வெண்ட். உங்களை பத்தி ஒரு வீடியோ ஃபில்ம் இருக்கு, அதை உங்களோட சேர்ந்து நான் பார்க்குறேன். Let's watch. யா வீடியோ ப்ளீஸ். ஹாய், என்னோட பேர் வசந்தகுமார். நான் சேலத்துலேருந்து வரேன். நான் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். நான் இப்போ சென்னை சிட்டி போலீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட யூனிஃபார்மை ரொம்ப விரும்பி போடுறேன். இந்த யூனிஃபார்முக்கு ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுவேன். நான் ஐபிஎஸ் ஆகணுங்கிறது வந்து என்னுடைய சிறு வயசுலேருந்தே கனவு. கண்டிப்பாக செஞ்சு முடிப்பேன். 96ல் நான் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணேன். எங்கள் ஸ்கூலில் நான் ஃபஸ்ட் ரேங்க்கு. ஆனால் அதுக்கப்புறம் டிகிரி படிக்க வைக்க முடியாது, வசதி இல்லை, ஐடி படித்தா உடனே ஏதாவது வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து ஐடி சேர்த்துட்டாரு. பின்னாடி அதுக்கப்புறம் பற்பல வேலைகள் செஞ்சு எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ப்ளம்பிங், வெல்டிங் இந்த மாதிரியெல்லாம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே படிச்சுட்டு இருந்தேன். கடைசியாக எக்ஸாம் வரும்போது நான் வந்து செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணேன். அங்கே தான் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிகிட்டே எக்ஸாமில் எழுதி முடித்தேன். நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என்னோடய தம்பி. அதுக்கப்புறம் 2006ல் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்கள் அம்மா இல்லை அப்படிங்கிற ஒரு குறையே இல்லாத அளவுக்கு எங்கள் அப்பா எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. இப்போ வரைக்குமே வீட்டில் சமையல் பண்ணுறதுலேருந்து தண்ணி பிடிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் அவர் தான் செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு இப்போ 57 வயசாகுது. அவர் தன்னோட 14-15 வயசுல இருந்தே இந்த கட்டட வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. அவர் தனியாக ஒர்க் பண்ணியே எங்களோட குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றினாரு. எங்களுக்கு அப்படின்னு வீடு இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வீடு. எங்கள் அப்பா அவரோட சொந்த உழைப்பில் கட்டியிருக்காரு. நான் வந்து அவரை பீட் பண்ணி அதோட பெரிய வீடாக அவருக்கு நான் கட்டி ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். சூப்பர். நிறைய கவிதையான வினாடிகளை பார்த்தேன் நான். நம்பு 2 ஆம்பளை பசங்க, ஒரு போலீஸ்காரர் நீங்கள், அப்பா வந்து ஒரு கட்டட வேலையை பார்க்குறாங்க. பட் அம்மா மாதிரி ஒரு அப்பா இருக்காங்க. எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்? வார்த்தையால் சொல்கிறது ரொம்ப சிரமம் சார். ஏன்னா இப்போது நான் லீவ் கிடைக்குது இல்லை ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னா எனக்கான வேலைகள் அப்படின்னு எதுவுமே இருக்காது. ஒரு
தண்ணி பிடிச்சி வைன்னு கூட சொல்ல மாட்டார். ம். வீட்டில் நான் மட்டும் தனியாக வேலை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. கம்ப்ளைண்ட்டே கிடையாது. கம்ப்ளைண்ட்டே கிடையாது. எல்லா வேலையும் அவரே தான் செய்வார். அதாவது ஒரு அம்மாவை மிஸ் பண்ணாத அளவுக்கு குழந்தைகளை பார்த்துக்கிறதுங்கிறதும் உண்மைதான் சார். அந்த தனியாக இருக்கிறதுங்கிறதும் அந்த தனிமையை வந்து என்றைக்கும் உங்களுக்கு சொல்லாமல் இருக்கிறதுங்கிறதும் எஸ். வெரி பியூட்டிஃபுல். சூப்பர், வண்டர்ஃபுல். யார் வந்திருக்காங்க கூட? தம்பி வந்துருக்கு சார். வணக்கம். அப்படியே கும்மன் அப்படியே உட்காந்துருக்காரு. அண்ணன் போலீஸ். ஆ, பெருமையா இருக்கா? பெருமையாக இருக்குது சார். அண்ணன் இங்கே உட்காந்துருக்காரு. ரெடி டு ப்ளே? எஸ் சார். யா, எங்க இருக்கிற ரூல்ஸ் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடுவேன். சொல்லுங்கள். மொத்தம் 15 கேள்விகள் இருக்கு. 1 கோடி வெல்ல. முதல் கேள்விக்கு 1000 ரூபாய். படிப்படியாக நீங்கள் போன 15வது கேள்விக்கு 1 கோடி ரூபாய். 3 லைஃப் லைன்ஸ் இருக்கு. ஆடியன்ஸ் போல் 50-50, ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட். உங்களுக்கான செக்ஸ் மிஸ்டர் வசந்தகுமார் ஏதோ இங்கே இருக்கு. பணம் வந்தால் என்ன பண்ணணும்னு ஆசை? ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும் சார். விஆர்எஸ் கொடுக்கணும். விஆர்எஸ் கொடுக்கணும். நீ இப்போ கொடுக்க முடியலையா இன்னும்? இல்லை, அவர் நான் எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன்றாரு. ம். இப்போ என்ன பெருசாக ஆயிடுச்சு, என்ன பெருசாக நம்ம நல்லா இருக்கோம், என்ன அவ்வளோ வசதி வந்துடுச்சு, ம். கொஞ்ச நாள் போவோமே, எனக்கு முடிகிற வரைக்கும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காரு. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பைக் ஒன்று வாங்கினேன் சார். ம். அப்புறம் என்ன மாதிரி கொஞ்சம் படிக்க ஆர்வம் இருந்து படிக்க வழி இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணணும். எஸ். வெல், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். யா, நல்லது ஒரு ஆரம்பம். தேங்க்யூ. யா, விளையாடலாமா? விளையாடலாம் சார். கம் லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. வசந்தகுமார், 1000 ரூபாய்க்கான முதல் கேள்வி உங்களுக்காக இதோ. புதிதாக வாகனம் ஓட்ட கற்றுக்கொள்பவர் இவற்றில் எந்த எழுத்தை வாகனத்தில் பொருத்திக் கொள்ள வேண்டும்? The options are A, L, B, K, C, O, D, D. ஆப்ஷன் ஏ எல். Option A, L. Genius, lock A, L. L for? லேர்னர். L for learner is the right answer. இரண்டாவது கேள்வி 2000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. மனித உடலின் எந்த பகுதியில் பைசெப்ஸ் மற்றும் ட்ரைசெப்ஸ் தசைகளை காணலாம்? The options are A, முதுகு, B, கை, C, நெஞ்சு, D, பாதம். பி கை சார். B, எஸ், பி கை. Genius, lock B, கை. B, கை is the right answer. மூணாவது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த திரைப்படத்தில் கதாநாயகன் போலீஸாக நடிக்கவில்லை? The options are A, வால்டர் வெற்றிவேல், B, 3 முகம், C, சிங்கம், D, பருத்தி வீரன். எந்த திரைப்படத்தில் கதாநாயகன் போலீஸாக நடிக்கவில்லை? ஃபிக்ஸ் டி பருத்தி வீரன். ஃபிக்ஸ் டி டி பருத்தி வீரன். ஜீனியஸ், லாக் டி பருத்தி வீரன். டி பருத்தி வீரன் இஸ் த ரைட் ஆன்சர். என்ன தோணும் படங்கள் எல்லாம் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது? ஹீரோவா பார்க்கும்போது நல்லா இருக்கும் உங்களுக்கு? இல்லை, இப்படி பீட் பண்ணுற மாதிரி வில்லன்கள் கிடைச்சா நல்லா இருக்குமே நினைப்பேன் சார். நாங்கெல்லாம் படம் பார்க்கும்போது இப்படி வில்லன்ஸ் அடிக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிடைச்சா போதும்னு நினைப்போம். உங்களுக்கு எப்படி ஒரு ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை? சிங்கம் படத்தில் சூர்யா வர மாதிரி ஒரு ஆஃபீஸர் ஆகணும். அப்படி ஆகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போய் அதுக்கு ஒரு வில்லன்ஸ் வேணும். எஸ் சார். அதுக்கு நான் இருக்கணும். சார் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக வில்லனாக இருக்கக்கூடாது சார். என்ன மாதிரி வில்லன்கள் எல்லாம் உண்மையாகவே ஊரில் இருக்காங்களா சார்? கண்டிப்பாக கிடையாது சார். சினிமாவில் கொஞ்சம் ஓவர் டோஸ் அப்படின்னு நான் நினைக்கிறது அந்த வில்லன் கேரக்டர் தான் சார். பட் சினிமாவில் வில்லனை கொஞ்சம் அதிகமாக காட்டுறாங்க, போலீஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக காட்டுறது இல்லையோ? பறந்தெல்லாம் அடிக்கிறது இல்லை, அது உண்மைதான் சார். அதை வந்து ஈஸியாக அதெல்லாம் ஒத்துக்க மாட்டீங்க. வில்லன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக காட்டுறாங்க. இல்லை, அது சார் அது விரும்ப வேண்டிய விஷயம் சார், விரும்பத்தக்க விஷயம். ஏன்னா ஒரு பிரதிபலிக்குது சினிமா, பட் எங்கேயோ ஒரு இடத்துல அதில் இருக்கிற பாசிட்டிவ் விஷயங்களை எடுத்துக்கிறீங்க. கண்டிப்பாக சார், அது நல்ல விஷயம். நெகட்டிவ் விஷயம் எடுக்கணும்னு யாருக்கும் தோன்றதில்லை. பாசிட்டிவ்ங்கிறது என்ன அழகான விஷயம்தான். 4வது கேள்வி 5000 ரூபீஸ்க்கான கேள்வி. லைஃப் லைன்ஸ் அப்படியே இருக்கு, நல்லா விளையாடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான கேள்வி இதோ. 24 மணி நேரம் டிஜிட்டல் கடிகாரத்தில் நள்ளிரவு எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது? கேள்வி தெளிவா இருக்கா? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் A 0000, B
1200, C 2400, D 1400. ஆப்ஷன் ஏ சார். Option A. 0000. Sure. Genius, lock option A 0000. Option A is the right answer. நல்லா விளையாட்டு இருக்கீங்க. 5வது கேள்வி 10,000 ரூபாய்க்கான கேள்வி, உறுதி பணத்துக்கான கேள்வி. Fifth question for 10,000 rupees. ஹூட்டர் எஸ் சார். அண்ணன் வந்து உங்களுக்கு இன்னும் டைம் கொடுத்துட்டாரு. இப்போ வார்ம் அப் பண்ணி விட்டுருக்காரு உங்களை. ப்ரிப்பேர் பண்ணுறேன். வெல், ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், அற்புதமான ஒரு அப்பா, அவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் அம்மா இல்லைங்கிற ஒரு சோகத்துக்கு நடுவுலையும் அழகான ஒரு தம்பி, ரொம்ப அழகான தாயும் ஆனவர்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு அப்பா. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்பேற்பட்ட மனிதர்களை நம்ம சந்திக்கும் போது மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு. அது வரைக்கும் ஹாவ் அ குட் நைட், ஹாவ் அ கிரேட் ஸ்லீப் அண்ட் அ குட் டே டுமாரோ. குட் நைட்.